ராஜபக்ஷ கால குற்றச்செயல்கள் பற்றிய கோப்புகள் மாயம். கடும் கோபத்தில் அனுர. வெளியான பல அதிர்ச்சி தகவல்கள். ஜனாதிபதி அனுரவின் அடுத்த அதிரடி முடிவு. ஆரம்பமாகிறது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம். ஊழல்கள், இனவாதங்கள், ஒடுக்குமுறைகள், குற்றங்களை களைந்து புதிய நாட்டை உருவாக்கும் திட்டம். கடும் பீதியில் ஊழல்வாதிகள். சிக்கப்போகும் அரசியல் தலைகள். இன்று வெளியாகும் சர்ச்சைக்குரிய மதுபான சாலை அனுமதி பத்திர பட்டியல். பரபரப்பாகும் கிளிநொச்சி பார் விவகாரம். அர்ஜுனாவை நான் தாக்கவில்லை, குற்றச்சாட்டை நிராகரித்த சுஜித். பொய் கூறினாரா அர்ஜுனா? கட்டுநாயக்கவில் இருந்து சென்ற விமானத்தில் அவசர கதவை திறக்க முயற்சித்த வெளிநாட்டவரால் பதற்றம். ஏன் தெரியுமா? இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் கடும் எச்சரிக்கை. தமிழர் சிங்களவர் வேறுபாடின்றி தண்டிக்கப்படுவதாக அறிவிப்பு. சாவகச்சேரி பகுதியிலிருந்து சற்றும் வெளியேறாத வெள்ள நீர். கச்சாயூர் எல்லையில் வெள்ள நீர் வெளியேற்ற இளைஞர்கள் செய்த செயல். நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி. 2ஆம் கட்ட அஸ்வெசும விண்ணப்பம். வெளியான முக்கிய அறிவிப்பு. எல்லை தாண்டி அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட காரைக்கால் மீனவர்களுக்கு வரும் 10ஆம் தேதி வரையில் விளக்கமறியல். பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவு. ஒரு துண்டு காகிதத்தை கூட பார்க்காமல் பேசிய ஜனாதிபதி அனுர. பிரதமர் வழங்கிய விளக்கம். 23 தமிழக கடற்றொழிலாளர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை. 3 படகோட்டிகளுக்கு 4 மில்லியன் அபராதமும் 6 மாத சிறையும். திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனலிதீவு கடற்றொழிலாளர்களை விடுவிக்க கோரி போராட்டம். மீனவ குடும்பங்கள் வெளியிட்ட அறிவிப்பு. அனுர அரசுடன் இணைய ஸ்ரீதரன் விதித்த நிபந்தனைகள். இதனை செய்தால் நாம் இணைவோம். பொய் கூறி பயணிகளை ஏமாற்றும் இலங்கை போக்குவரத்து சபை. பாதிக்கப்பட்டவர் ஆவேசம். வெளிவந்த பரபரப்பு காணொளி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பான பல கோப்புகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஊடகவியலாளர் பொத்தல ஜெயந்த கடத்தப்பட்டமை மற்றும் அவரின் மனிதாபிமானமற்ற சித்திரவதை மற்றும் பலத்த காயங்கள் தொடர்பான விசாரணை தொடர்பான பல முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக பொத்தல ஜெயந்த தெரிவித்துள்ளார். தமக்கு எதிரான குற்றம் தொடர்பில் தற்பொழுது நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் வழங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்ற பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இணைய சேனலுடன் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அவர் இது தொடர்பான மேலும் பல தகவல்களை வெளியிட்டிருந்தார். அரசியல் தஞ்சம் பெற்று தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் பொத்தல ஜெயந்த இதற்கு முன்னர் 2017ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்து தம்மீதான தாக்குதல் தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார். இந்நிலையில் 2009ஆம் ஆண்டு தம்மீது நடத்தப்பட்ட தாக்குதல் 2017ஆம் ஆண்டிலும் உரிய முறையில் விசாரிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். அத்துடன் நாட்டில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்கள் தொடர்பான சாட்சியங்கள் அளிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் அந்த கலந்துரையாடலில் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா நிதியத்தை ஸ்தாபித்தல் மற்றும் அதன் முகாமைத்துவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலணியொன்றை உருவாக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. தற்பொழுது இலங்கை பொருளாதாரத்தில் மாத்திரமின்றி அரசியல், சமூக, ஆன்மீகம் மற்றும் சுற்றாடல் ரீதியாகவும் குறிப்பிடத்தக்க அளவு பின்னடைவுகளை சந்தித்திருப்பதை கருத்தில் கொண்டு நமது நாட்டு மக்களின் நல் ஆரோக்கியம், நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதன் மூலம் தேசிய பாதுகாப்பை அடைவதற்கு மேற்கொள்ளப்படும் தேசிய நடவடிக்கையாக கிளீன் ஸ்ரீலங்கா எனும் பெயரிலான வேலை திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது. செல்வந்த நாடு அழகிய வாழ்வு எனும் புதிய அரசின் தொலைநோக்கு அமைய மேற்கொள்ளப்படும் நிலையுறுமாற்ற தொடக்க முயற்சி சமூக ரீதியான, சுற்றாடல் ரீதியான மற்றும் விழுமிய ரீதியான எழுச்சியை இலக்காக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படும். இந்த வேலை திட்டம் ஜனாதிபதி செயலகத்தினூடாக நடைமுறைப்படுத்துவதற்கும் அதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்குவதற்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதியத்தை உருவாக்குவதற்காக பணிப்பாளர் சபையொன்றின் மூலம் நிர்வகிக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா நிதியம் எனும் பெயரிலான நிதிய திட்டத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் நிறுவுவதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பார் பெர்மிட் யார் யாருக்கு வழங்கப்பட்டது என்ற அறிவிப்பு இன்று வெளியாக உள்ளது. பாருக்கான பெர்மிட் யார் யாருக்கு வழங்கப்பட்டது என்ற அறிவிப்பு இன்று அறிவிக்கப்படும் என பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார் அமைச்சர் நலிந்த ஜேதிச. சாணக்கியன் எம்பி முன்வைத்த கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார்.
சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து தாக்கியதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அர்ச்சுனாவை நான் தாக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவின் சிட்னியிலிருந்து கட்டுநாயக்கவுக்கு வந்து மீண்டும் அமெரிக்கா நோக்கி சென்ற விமானத்தின் அவசர கதவை திறக்க முயற்சித்த வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டார். விமானத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய குறித்த வெளிநாட்டவரை விமான பணியாளர்கள் கட்டுப்படுத்தி வைத்தனர். குறித்த வெளிநாட்டவர் குடிபோதையில் இவ்வாறு செயல்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 29ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதையடுத்து விமானத்தின் சீட் பெல்ட்களை பயன்படுத்தி இலங்கைக்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர் கொழும்பு அழுத்கடை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். குறித்த வெளிநாட்டவர் குற்றத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். வடக்கில் 244 நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் 10 சில சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதாகவும் காவல்துறையினர் அறிவித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால விடுத்துள்ள விசேட அறிக்கையில் இதை குறிப்பிட்டார். பொது பாதுகாப்பு அமைச்சர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இனமத பேதங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு வடக்கிலும் தெற்கிலும் உள்ள இலங்கையர்களுக்கு தேசிய ஒற்றுமைக்கான ஆணையை வழங்கியுள்ளோம். கடந்த சில நாட்களாக மாவீரர் நிகழ்வுகள் குறித்து சமூகத்தில் பல விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இறந்த உறவினர்களை நினைவு கூற உரிமை உள்ளது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு என்பதால் அந்த அமைப்புக்கு சொந்தமான கொடிகளை காட்டி கொண்டாடுவதற்கு வாய்ப்பில்லை என நான் கூறிய கருத்தை திரித்து தவறான அர்த்தம் கொடுக்கும் வகையில் வெளியிடப்பட்டது. இதுகுறித்து குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளேன். வடக்கில் 244 நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதில் 10 சில சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வடக்கில் நடத்தப்பட்ட கொண்டாட்டங்களின் அடிப்படையில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பெரும் எண்ணிக்கையிலான திரிவுபடுத்தப்பட்ட பதில்கள் பரப்பப்பட்டன. கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற விடுதலை புலிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி அவை வடக்கில் நடத்தப்பட்டவை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்டது. புகைப்படங்கள் இணையத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டது. அவற்றில் சில வெளிநாடுகளில் நடைபெறும் நிகழ்வுகளாகும். தென்னிலங்கையில் சமூக ஊடகங்களை நடத்தும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவொன்று நாடுகளுக்கிடையில் முரண்பாடுகளை உருவாக்கும் வகையில் இந்த போலி செய்தியினை உருவாக்கியுள்ளது. சாவகச்சேரி நகரசபையின் எல்லைக்குட்பட்ட கச்சாயூர் எல்லைப் பகுதியில் இளைஞர்கள் மற்றும் நகரசபையின் வழிகாட்டலோடு வெள்ள நீரானது 2 நாட்களுக்கு மேலாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. கச்சாயூர் எல்லையில் உள்ள 523ஆம் படையணி முகாமுக்கு அண்மையாக கூடியிருக்கும் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த வெள்ள வடிகால் நகரசபையின் அனுமதியுடன் பிரதேச இளைஞர்களின் பங்களிப்புடன் முன்மாதிரியாக கடலுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களாக இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் வெள்ளம் குறைவடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் விண்ணப்பித்த குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் அஸ்விசுமை 2ஆம் கட்டத்துக்காக விண்ணப்பங்களை அனுப்ப தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த குடும்பங்களின் விண்ணப்பங்கள் ஏற்கனவே அமைப்பில் உள்ளிடப்பட்டுள்ளதாக நலன்புரி சபைகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்வசும நலன்புரி திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் விண்ணப்பிக்க டிசம்பர் 9ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது அஸ்வசும திட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத குடும்பங்கள் மட்டும் குறித்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வருடம் பிப்ரவரி மாதம் விண்ணப்பித்த குடும்பங்கள் மற்றும் தனிநபர்களும் மீண்டும் அஸ்வசும திட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு பிரதேச செயலகங்களுக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தனித்தனியாக அஸ்வசும நலன்புரி திட்டத்துக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை பிரதேச செயலகங்களில் சமர்ப்பிக்க முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே குடும்பமாக விண்ணப்பிக்கும் போது அனைத்து உறுப்பினர்களும் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் போதுமானது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க இன்று அதிகாலை பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 18 இந்திய மீனவர்களும் யாழ்ப்பாணம் நீரியல் வளத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருஷாந்தன் பொன்னுத்துறை மீனவர்களை வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார்.
ஒரு துண்டு காகிதத்தை கூட பார்க்காமல் ஜனாதிபதியால் எப்படி பேச முடிந்தது? நீண்ட காலமாக உருவாக்கப்பட்ட நிலையான கொள்கை ஒன்றை முன்வைத்துள்ளோம் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்கள் துணிச்சலான முடிவை எடுத்துள்ளனர். அவர்கள் தெரிவிப்பதை செவிமடுங்கள் என பிரதமர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வரலாற்றில் ஒரு ஆணையை பிரயோகப்படுத்தும் ஒரு நாடாளுமன்றம் பாரம்பரியமான தேர்ந்த அரசியல் ஆட்சியை மக்கள் நிராகரித்துள்ளனர். இந்த செய்தியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட காலமாய் நமது நாட்டின் நிர்வாகம் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது. இதன் காரணமாக அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டது. ஊழல் மிகுந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் முற்றிலும் நிராகரித்துள்ளனர். மக்கள் நிராகரிப்பது அரசியலை அல்ல, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அரசியல் கலாச்சாரத்தையே நிராகரிக்கிறார்கள். எங்கள் மக்கள், எங்கள் பிரஜைகள் எங்களை வித்தியாசமானவர்களாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அவர்கள் துணிச்சலான முடிவை எடுத்துள்ளார்கள். இந்த தருணத்தில் வரலாற்று முக்கியத்துவத்தை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எங்களுக்கு இந்த தேசத்தின் பிரஜைகள் விடுத்துள்ள சவாலை கரங்களில் எடுங்கள். பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்பதை செவிமடுங்கள். நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த தேசத்தை சிறந்த இடமாக மாற்றுவோம் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட 23 தமிழக கடற்றொழிலாளர்களுக்கும் 6 வருடங்களுக்கு ஒத்திவைத்த 2 வருட சிறை தண்டனை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் 3 படகுகளில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 23 கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். மறுநாள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விளக்கமறியலில் தடுத்து வைக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் மன்றில் எடுத்துக்கொள்ள நிலையில் 23 கடற்றொழிலாளர்களுக்கு 2 வருட சிறை தண்டனை விதித்த மன்று அதை 6 மாதங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது. அதேவேளை குறித்த 23 பேரில் 3 படகோட்டிகள் ஆவர். 3 படகோட்டிகளுக்கு மேலதிகமாக 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் 4 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அபராத தொகையை கட்ட தவறும் பட்சத்தில் 3 மாத கால சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என மன்று தீர்ப்பளித்துள்ளது. திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனலதீவு கடற்றொழிலாளர்களை விடுவிக்க வேண்டும் என அவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி அனலதீவு பகுதியிலிருந்து கடற்றொழிலுக்கு படகொன்றில் சென்ற 2 கடற்றொழிலாளர்களும் கடல் சீற்றம் காரணமாக தமிழக கடற்பரப்புக்குள் தத்தளித்த நிலையில் தமிழக கடற்றொழிலாளர்களால் மீட்கப்பட்டு தமிழக கடலோர காவல்படையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் இருவரும் விசாரணையின் பின்னர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டனர். குறித்த இருவரையும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் நோக்குடன் திருச்சி சிறப்பு முகாமில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்களின் உறவினர்கள் ஊர்காவற்றுறை பகுதியில் ஊடகவியலாளர்களை சந்தித்த பொழுது கடல் சீற்றம் காரணமாக தமிழக கடற்பரப்புக்குள் சென்ற அனலதீவைச் சேர்ந்த திருச்செல்வம் மைக்கேல் பெர்னாண்டோ மற்றும் நாகலிங்கம் விஜயகுமார் ஆகிய இருவரும் தற்போது நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரையும் அவர்களின் படகு மற்றும் அதன் வெளியிணைப்பு இயந்திரத்துடன் கடல் வழியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் சுயநிர்ணய உரித்துக்கள் அங்கீகரிக்கப்படும் நிலையை உருவாகுமானால் நாங்கள் உங்களுடன் இடையே பங்காளர்களாக பயணிக்க தயாராக இருக்கிறோம் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமாகியிருந்த நிலையில் சபை அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதே பாராளுமன்றத்தில் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய சிம்மாசன உரையிலும் அதற்கு பின்னர் அவர் இந்தியா சென்ற பொழுது த ஹிந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலும் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை தொடர்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பிலே எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசாமல் தவிர்த்து சென்றிருந்தார். அந்த தவிர்ப்பு என்பதும் அவருடைய அந்த தவிர்த்தல் நடவடிக்கை என்பதும் இந்த நாட்டில் அவரை அடையாளம் தெரியாமல் ஆக்கி வைத்தது என்ற வரலாற்றை நீங்கள் ஒரு முறை திரும்பி பாருங்கள். இன்று உங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது. 159 ஆசனங்களோடு ஒரு சக்தியாக நீங்கள் உருவெடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் அதை பாராட்டுகிறோம். மிக முக்கியமாக விகிதாசார தேர்தல் முறையிலே இந்த நாட்டினுடைய வரலாற்றில் தொகுதி அடிப்படை அல்ல, ஒரு விகிதாசார தேர்தல் முறையில் அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொண்ட ஒரு கட்சியாக என்பிபியினுடைய இந்த வரலாற்று அடையாளத்தை நாங்கள் மதிக்கிறோம். மக்களுடைய ஜனநாயக அடையாளத்தையும் ஜனநாயக தீர்ப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சிங்கள மக்கள், சிங்கள சகோதரர்கள், சிங்கள இளைஞர்களுடைய அந்த உன்னதமான பங்கும் இன்றைய மாற்றங்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள விரும்புகிறோம். நான் நினைக்கிறேன் இந்த உயர்ந்த சபையில் இன்று என்பிபி ஊடாக வந்திருக்கிற பல புதிய முகங்கள், பல அமைச்சர்கள், கல்வி கற்றவர்கள், கற்று தேறியவர்கள், மிக அனுபவம் வாய்ந்தவர்கள்,
சமூகத்திலே மக்களோடு ஊடாட்டம் கொண்டவர்கள், பல்தரப்பட்டவர்களாக நீங்கள் அந்த சபையை நிரப்பி இருக்கிறீர்கள். அது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம். உங்களைப் போலதான் நாங்கள் இரத்தமும் சதையுமாக நாங்கள் கண்ணீரோடு வாழ்ந்த ஒரு இனம். யுத்தத்தால், அதிலும் சிங்கள சகோதரர்களால் நடத்தப்பட்ட தமிழர்கள் மீதான யுத்தத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு இனம். இன்றும் விடுவிக்கப்படாத காணிகள், அகதி முகாம்கள், எங்களுடைய வாழ்க்கை முறைகள் என்பதெல்லாம் நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இனமாக இந்த நிலையிலும் கூட உங்களோடு எங்களுடைய கரங்களை சேர்த்து பயணிக்க விரும்புகிறோம். உங்களுடைய அந்த பலமான மாற்றங்களோடு தமிழ் மக்கள் தங்களுக்கான மாற்றங்களை நோக்கி நகரவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த விடயத்திலே நாங்கள் பின்னிற்கவில்லை. அவை நாங்கள் எதற்கும் எதிராளிகள் அல்ல. நாங்கள் பல காலங்களிலே பல பேச்சுக்களை நடத்தி இருக்கிறோம். பலவிதமான உன்னதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இலங்கையினுடைய வரலாற்றிலே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, பண்டா செல்வா ஒப்பந்தம் என்பது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. பண்டார் நாயக்கா முதல் இந்த நாட்டிலே ஒரு சமஷ்டி அரசியல் தீர்வு பற்றிய விடயத்தை இந்த நாட்டிலே முதல் சொன்ன ஒரு சிங்கள பொதுமகன். அவரோடு தந்தை செல்வா, தமிழர்களுடைய அரசியல் தந்தை செல்வநாயகம் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார். அந்த ஒப்பந்தம் கிழிக்கப்பட்டது. அவருக்கு பிற்பாடு டட்லியும் செல்வாவும் ஒப்பந்தம் செய்தார்கள். அப்போ அந்த ஒப்பந்தமும் கிடப்பிலே போடப்பட்டது. அதே போல சந்திரிகாவோடு 1989 கடைசி பிரேமதாசாவோடு விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தார்கள். பேச்சுவார்த்தைகள் குழப்பியடிக்கப்பட்டது. அதே போல சந்திரிகாவோடு 94 ஆண்டிலே விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள். அவை வெற்றி பெறவில்லை. பின்னர் 2001 ஆண்டில் ரணில் பிரபா ஒப்பந்தம் இந்த நாட்டிலே முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ஒஸ்லோவில், ஜப்பானில், பல இடங்களிலே விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஜெனிவாவிலே, தாய்வானிலே, இவ்வாறான பல இடங்களில் பேசியும் இந்த நாட்டினுடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை. ஏமாற்றம்தான் மிஞ்சி இருந்தது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்த வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. 1987 ஆண்டு இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்காக, இங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக கொண்டு வரப்பட்ட விடயமும் இன்று வரை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படாமல் கேள்விக்குட்படுத்தப்பட்ட வகையிலேயே காணப்படுகின்றது. ஆகவே இங்கே எழுதப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒன்றில் கிழித்தறியப்பட்டிருக்கிறது, அல்லது அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. இன்று மாற்றம் வந்திருக்கிறது. எதையும் நீங்கள் செய்யக்கூடிய வல்லமையோடு வந்திருக்கிறீர்கள். ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் இந்த அரசியல் அமைப்பை கொண்டு வந்த பொழுது 78 ஆண்டிலே அவர் சொன்னது, நாங்கள் ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர மீதி அனைத்தும் 78 அரசியல் யாப்பிலே இருப்பதாக. இலங்கையின் வரலாற்றிலே நீங்கள் 72 குடியரசு யாப்பாக இருக்கட்டும், அல்லது 78 வந்த குடியரசு யாப்பாக இருக்கட்டும், இது யாவும் தமிழ் மக்களுடைய விருப்பங்கள் உள்வாங்கப்படவில்லை. அதே நேரம் மக்களுடைய ரெஃபரண்டம், பொதுசன வாக்கெடுப்புக்கு விடுக்கப்படவும் இல்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு யாப்பு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால், ஒரு அரசியல் அமைப்பை மாற்ற விரும்பினால், பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மை அது இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது, அது கொண்டு வர முடியும். ஆனால் அதை ரெஃபரண்டமாக பொதுசன வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்பது ஒரு நியதியாக இருக்கிறது. அதை மாற்ற முடியாது. அந்த நியதியன் என்பது நாளை தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கு என்ன தீர்வை தரப்போகிறது. நாங்கள் நீண்ட காலமாக போராடி கிட்டத்தட்ட 4 லட்சம் தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே இறந்திருக்கிறார்கள். 60,000க்கும் மேற்பட்ட போராளிகள் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் இழந்தும் நம்பிக்கையோடு நிமிர்ந்து நிற்கிற ஒரு இனம் உங்களோடு கைகோர்க்க தயார் என்று இன்றும் எங்களுடைய சமாதான கதவுகளை திறந்தபடி உங்களிடம் நாங்கள் பேசுகிறோம். காரணம், இந்த நாட்டிலே நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் எங்களுடைய உரித்துக்களோடு வாழ வேண்டும் என்ற அந்த உன்னதமான எண்ணங்களோடும் உயர்ந்த குணங்களோடும் உங்களுடைய கரங்களோடு சேர்ந்து செல்ல, உங்களோடு சேர்ந்து செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் தயார் நிலை என்பது, நாங்கள் எவ்வாறு சிங்கள மக்களுடைய தேசிய அடையாளங்களை, உங்களுடைய இன மத கலாச்சார அடையாளங்களை, உங்களுடைய நில அடையாளத்தை, உங்களுடைய மொழி அடையாளத்தை, உங்களுடைய கலாச்சார அடையாளத்தை மதிக்கிறோம். அது ஒரு இனத்துக்குரியது, அது ஒரு இன குழுமத்துக்குரியது. அதே போல இந்த மண்ணிலே 21ஆம் நூற்றாண்டுக்கு இயேசுவினுடைய கிறிஸ்து பிறப்பதற்கு முற்பட்ட வரலாற்று சிந்தனைகளை விட்டு இப்பொழுது இருக்கிற 21ஆம் நூற்றாண்டின் காலத்துக்கு நீங்கள் வருவதென்றால், இப்பொழுது இருக்கிற காலச்சூழல் எவ்வாறான விடயங்களை கையாள வேண்டும், எவ்வாறு இந்த அரசியல் மாற்றங்களை நோக்கி நகர வேண்டும் என்பதில் உங்களுடைய கரிசனைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், உங்களுடைய எண்ணங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்காக உங்களோடு பேசுவதற்கும் சிங்கள மக்களுடைய எண்ணங்களோடு சேர்ந்து செல்வதற்கும்
இந்த நாட்டிலே நாங்களும் எங்களுக்குரிய மொழி, எங்களுக்குரிய பண்பாடு, எங்களுக்குரிய நில அடையாளம், பூர்வீக குடிகளான எங்களுடைய இந்த மண்ணுடைய சொந்தத்தோடு நாங்கள் இந்த தேசத்தில் உங்களுடைய இனக்குழுமமாக நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ நாங்களும் நீங்களும் தேசத்தில் ஒன்றாக இருந்தாலும் இரண்டுபட்ட தேசத்துக்கு இரண்டுபட்ட இனக்குழுமங்கள் என்பதை அடையாளத்தோடு வாழ்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். நாட்டிலே சமாதானம், சமத்துவம், சம உரிமை உண்மையானது. நாங்கள் யாரும் அதை நிராகரிக்கவில்லை. ஆனால் ஒரு இன அடையாளம், ஒரு இனத்தினுடைய உரிமை, அந்த இனத்தினுடைய இருப்பு என்பது அது வித்தியாசமானது. அதனை நாங்கள் சம உரிமையாக சொல்ல முடியாது. சம உரிமை இருக்கிறது, ஆனால் இனத்தின் அடையாளத்தை விட்ட சம உரிமை அல்ல. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேசம் என்பது ஒரு இனத்துக்கு குறிப்பதாக அமைய முடியாது. இது பல்தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு நாடு. இந்த பல்தேசிய இனங்களுடைய நாட்டிலே மிக நீண்ட காலமாக இனக்குழும ரீதியாக போராடி வருகின்ற எங்களுடைய எண்ணங்களை நான் நினைக்கிறேன் இந்த சபைக்கு வந்திருக்கின்ற பல சகோதரர்களும் நீங்களும் சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் என்னுடைய மனதிலே நினைத்துக் கொள்கிறேன். அதனை உங்களோடு நான் பகிர்ந்தும் கொள்கிறேன். சமரசம் என்பது நாங்களும் நீங்களும் கைகுலுக்கிக் கொள்வதல்ல. நாங்கள் இந்த தனித்துவங்களை, இனத்தனித்துவங்களை, இப்போ சமரசம் பேசுகின்றோம், ஆனால் சமரசம் ஒரு இனத்தனித்துவத்தை இழந்ததாக இருக்க முடியாது. ஆகவே இனத்தனித்துவங்களை, தமிழ் தேசிய இனத்தின் தனித்துவத்தையும் நீங்கள் மதித்து நடப்பதில் தான் உங்களுக்கும் எங்களுக்குமான எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகள் இங்கே கைகூடி இருக்கும் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக நாங்கள் ஒரு வரலாற்று ரீதியான பல நெருக்கடிகளை சந்தித்தவர்கள். குறிப்பாக இந்த கிறிஸ்துவுக்கு முற்பட்ட கால வரலாற்று சிந்தனையை கைவிட்டு 21ஆம் நூற்றாண்டுக்குரிய நவீன சிந்தனையின்படி இனப்பிரச்சனையை அணுக வேண்டும். சிங்கள மக்களும் தமிழ் பேசும் மக்களும் இலங்கை தீவின் இணை உரிமையாளர்களும் இணை பங்காளர்களும் என்ற மனப்பாங்குடன் ஒரு புதிய அரசியலை அணுக அரசாங்கம் தயாராக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய சிந்தனை என்பதும் உங்களுடைய எண்ணங்கள் என்பதும் நாங்களும் நீங்களும் இந்த தேசத்தின் இணை பங்காளர்களாக, பிரிக்கப்படாத பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். எங்களுக்கான தேசம், எங்களுக்கான வாழ்வு, எங்களுக்கான இருப்பு உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது, தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படுகிற பொழுது நாங்களும் நீங்களும் இந்த தேசத்தை கட்டி வளர்க்கின்ற பெருமனிதர்களாக மாறுவோம். நான் நினைக்கிறேன் இப்பொழுது அண்மை காலங்களிலே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே சிங்கள சகோதரர்களிடம், சிங்கள இளைஞர்களிடம், சிங்கள சகோதரிகளிடம் பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன. நான் பல முகநூல்களை பார்க்கிறேன், அவர்களுடைய எழுத்துக்களை பார்க்கிறேன். இப்பொழுது கூட நான் காலை இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் உரைகளிலே பார்த்தேன். இனவாதம் வேண்டாம், இனவாதம் பேசினால் நடவடிக்கை எடுப்போம். டாக்டர் நலிந்த ஜெயதிஷ் அவர்கள் சொன்னதை பார்த்தேன், கௌரவ உறுப்பினர்கள் சொன்னதை பார்த்தேன், வரவேற்கிறேன். இதை நான் நினைக்கிறேன் நீங்கள் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முதல் செய்திருந்தால், இந்த நாட்டிலே இனவாதம் இல்லாமல் போயிருந்தால், 56ஆம் ஆண்டிலே அல்லை கந்தலாயில் தமிழர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால், 1983 கொழும்பிலும் மலையகத்திலும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால், 2009 வரைக்கும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால், நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இனவாதம் இருந்திருக்காது. அந்த சம உரிமை கட்டி வளர்க்கப்பட்டிருந்தால் இனவாதம் இருந்திருக்காது. அந்த சொல்லை, அந்த நிலைமை இருக்கக்கூடாது என்பதை நாங்களும் வரவேற்கிறோம். அதற்காக நாங்கள் உங்களோடு இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம், உங்களோட சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த சொல் என்பது ஒருவரை ஒருவர் அடக்குவதாக இருக்கக்கூடாது. உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும்? கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும்? இது நாங்கள் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். சாதாரணமாக பாருங்கள், இந்த நாட்டிலே யுத்தம் நடந்தது, தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நாங்கள் தான் நீதிபதிகள் என்று கொன்றவரே மாறுவாராக இருந்தால், கொலை செய்தவரே நீதிபதியாக மாறுவாராக இருந்தால் அது நீதியாக அமையுமா? அதனால் தான் நாங்கள் நினைக்கிறோம், நீங்களும் நாங்களும் பல விட்டுக் கொடுப்புகள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இந்த அரசியல் தீர்வு விடயத்திலே செல்ல வேண்டிய தூரம் மிக நீண்டது. அது நான் நினைக்கவில்லை. ஒரு குறுகிய காலத்துக்குள், ஒரு குறுகிய இடைவெளிக்குள் இந்த அரசியல் எல்லைக்கான தூரத்தை உங்களால் அடைய முடியும். நீங்கள் பொருளாதார ரீதியாக நாடு எதிர்கொள்கின்ற சவால்களை சந்திப்பதற்கே உங்களுக்கு நாட்கள் மிக மிக காணாமல் இருக்கு. ஆனால் இந்த விடயங்களுக்கு நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்றால் மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய நீங்கள் அடைய முனைகிற பொழுதுதான், அதுக்கு ஒரு சரியான தீர்வை எட்ட முனைகிற பொழுதுதான் உங்களால் அதற்கான எண்ணங்களை சரியான முறையில் பிரதிபலிக்க முடியும். மிக முக்கியமாக இங்கு அடக்குபவர்களோ
அடக்கப்படுபவர்களோ இல்லை என்கிற ஒரு செய்தி வரப்பட வேண்டும். மிக முக்கியமாக பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே ஆபிரகாம் லிங்கன் ஒரு காலத்தில் சொன்னது போல, நான் அடிமையாக இருக்கவும் மாட்டேன், அதே போல அடக்குபவனாக இருக்கவும் மாட்டேன் என்று. அதே போல இந்த நாட்டிலே அடக்குபவர்களும் இருக்கக்கூடாது, அடிமைப்படுத்தப்படுகின்றவர்களும் இருக்கப்படக்கூடாது. நான் நினைக்கிறேன், நீங்கள் ஒரு இடதுசாரி சிந்தனைகளுக்கூடாக வந்த பல கௌரவ உறுப்பினர்களை நான் பார்க்கிறேன். உங்களிடம் அது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த இடதுசாரி சிந்தனையில் இருக்கின்ற உங்களுடைய ஒடுக்கல்களுக்கு எதிரான கொள்கை, உங்களுடைய இடதுசாரி சிந்தனைகள், நீங்கள் சுரண்டலுக்கு எதிரான கொள்கைகள், உங்களிடம் இருக்கிற லெனினிசம், மார்க்சிசம் அல்லது உங்களிடம் இருக்கிற மாவோ சேதுங்களுடைய கொள்கைகள் என்பது ஒரு சுயநிர்ணய உரிமை உள்ள இனத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக, அந்த இனத்தினுடைய பாதிப்புக்கு எதிராக கிளர்ந்தெழுகின்ற சேகுவேராகவாக அல்லது அந்த 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 சேகுவேராக எப்படி ஒரு உரிமை குரலை உலகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசினாரோ அந்த சேகுவேராவாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த லெனினாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த ஏங்கல்ஸாக இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த மாவோ சேதுங்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே இது எங்களுடைய நாட்டினுடைய அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட ஒரு இனமாக, தொடர்ந்தும் நெருக்கடிக்குள் வாழுகின்ற ஒரு இனமாக, எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே பேசாமல் விட்டது கவலை அளிக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது, ஒரு நிமிஷம், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவரோடு 19 தடவைகள் சம்பந்தனியா தலைமையிலே எங்களுடைய கட்சி பேசியிருந்தது. எதுவுமே நடக்கவில்லை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே. அதே போல 2015 19 வரை நாங்கள் மைத்திரிபால ரணில் அரசாங்க காலத்திலே ஒரு இடைக்கால வரைவு தயாரிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைகள் 72 தடவை பாராளுமன்றம் அரசியல் நிர்ணய சபையாக மாறியது. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. ஆகவே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து சிந்தியுங்கள். தொடர்ந்தும் ஏமாற்றங்களோடு இனம் இருக்காது. நீங்கள் 55 வருடங்கள் கடந்து இலங்கையினுடைய ஆட்சியை பிடித்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தியாகம் கிட்டத்தட்ட 60,000 80,000 வரையான சிங்கள இளைஞருடைய தியாகம், கதிராமத்து அழகி, மனம்பேரி உட்பட பல பேருடைய அந்த தியாகத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். அதே போல தமிழ் மக்களுடைய 60,000க்கும் மேற்பட்ட மாவீரருடைய தியாகம், 4 லட்சம் மக்களுடைய தியாகம், எங்களுடைய இழப்பு என்பது இன்றைக்கு உங்களை எவ்வளவு சிறப்பாக சிம்மாசனத்தில் ஏற்றி இருக்கிறதோ அதே போல அந்த தியாகமும் அந்த அர்ப்பணிப்பும் எங்களுக்கான வரலாற்றை திறக்கும். இயற்கை அந்த இடைவெளியை விடாது என்ற நம்பிக்கையோடு உங்களோடு சேர்ந்து இந்த நாட்டிலே எங்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற சுயாட்சிக்கான அரசியல் முறை பற்றி பேசுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய சமாதான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம். அது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றிகள். இலங்கை போக்குவரத்து சபையின் நெடுந்தூர பேருந்துகளில் கடமை புரிவோர் பொய்களை சொல்லி பயணிகளை ஏமாற்றி அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையிலே 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை ஒன்று ஏற்பட்டது என்னவென்று சொன்னால், இப்போ ஒரு நெடுந்தூர பிரயாணத்திலே ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை ஒன்று ஏற்பட்டது என்னென்னு சொன்னால், மாலை ஒரு 6 மணி அளவு இருக்கும் வவுனியா பிரதான பஸ் நிலையத்துக்கு அருகே பிரதான வீதியிலே ஒரு சிடிவி பஸ் உண்டு. BN NB 9185 இலக்கமுடைய ஒரு பஸ் உண்டு, சிடிவி பஸ் உண்டு. அதில் தரித்து நின்றது. இப்போ நான் யாழ்ப்பாணம் போக வேண்டிய தேவை இருந்த காரணத்தால் நான் அது தொடர்பில் அவர்கள்ட்ட வினாவிய போது அது யாழ்ப்பாணம் போகும்னு சொன்னதால் நான் அதில் ஏறி அதில் ஒரு பற்றுச்சீட்டை நான் காசை கொடுத்து பற்றுச்சீட்டையும் பெற்றிருந்தேன். அதுக்குரிய பற்றுச்சீட்டுன்ற புகைப்படம் இதில் இருக்குது, ஒரிஜினல் என்னட்ட வீட்டை இருக்குது. அந்த இதுபடி நான் அந்த பிரயாணத்தை நான் அந்த பஸ்ஸில் மேற்கொண்ட போது இடையிலே நான் தொடர் பயணங்களில் இருந்த காரணத்தால் ஒரு அசதி காரணமாக நான் சாதுவாக கண்ணயந்து விட்டேன். கிட்டத்தட்ட கிளிநொச்சியை பஸ் நெருங்கிய போது நான் ஒரு முழிப்பு வந்த நேரம், ஒரு பஸ்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் தெரிஞ்ச மாதிரி எனக்கு இருந்த அந்த ஆட்டங்கள் அதெல்லாம் சேஞ்ச் இருந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு முழிப்பு வந்து பார்த்த போது திடீரென்று கண்டக்டர் கேட்டார், ஐயோ இங்கே ஒரு ஆள் இருக்குது என்று சொல்ல, நான் என்ன விஷயம் என்று கேட்க, சிங்களமா தமிழாண்டு கேட்டினோம். நான் என்ன பிரச்சனை என்று கேட்க, இல்லை இப்படி கிளிநொச்சி மட்டும்தான் வரும், உங்களுக்கு நாங்கள் அடுத்த பஸ்ஸில் கதைச்சி விட்ருக்குறோம், நீங்கள் அந்த டிக்கெட்டை கட்டி போகலாம்ன்ற மாதிரி சொல்லிச்சினேன். அப்போ நான் சரியென்று போட்டு, எனக்கும் அந்த விளப்பம் தெரியாதானே, இது வரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளையில். அப்போ சரியென்று சொல்லிட்டு நான் அப்படியா இருக்கும் சரியாக இருக்கும்னு நினச்சி நான் தங்கி கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டில் இதண்டு அப்போ அதில் தான் தக்கி விட்டுட்டு போனவன். அப்போ அதுக்கு பக்கத்தில் அவன் இந்த டிப்போ இருந்தாபடியே அவள் கிளிநொச்சி டிப்போவுக்கு சொந்தமான பஸ். அப்போ அங்கே போட்டோம் அவன்.
அப்போ தனியொரு ஆள் நின்றபடியே இறக்கி விட்டு இப்போ அடுத்த வார பஸ் ஏதென்று நான் பார்த்தோன்னே ஒரு கண்டி பஸ் ஒன்று வந்தது. அந்த கண்டி பஸ்ஸில் நான் ஏறி இருந்த நேரம், பயணத்தை தொடர்றதுக்காக இருந்த நேரம், கண்டக்டர் என்ன கேட்டார், நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டீங்களோன்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை இப்படி இதுதான் பிரச்சனை, இப்படி அவர் சொன்னவேன்னு சொல்ல அவர் டிக்கெட்டை வாங்கி பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், இல்லை அது அப்படி இல்லை, நீங்கள் டிக்கெட் எடுக்கத்தான் போகணும்னு சொன்னாங்களே. அப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்காக ஒரு 260 ரூபா பெறுமதியான டிக்கெட்டை நான் மீள எடுக்க வேண்டிய, அப்போ மொத்தமாக நான் கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய்க்கு கிட்ட நான் டிக்கெட் மேலதிகமாக அந்த பிரயாணத்துக்காக செலவழிச்சிருக்கிறேன். யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவுக்கு, வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு டிக்கெட் நிலவரம் தானே இருக்க முடியும். ஆனால் நான் 2 மடங்கு செலவழித்து போக வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். என்னென்னு சொன்னால், இவர்கள் அந்த பிரயாணிகளுடைய பயணம் தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபை சரியான ஒரு கவனத்தில் இல்லையென்ற ஒரு குற்றச்சாட்டு தான் என்னட்ட இருக்குது. என்னென்னு சொன்னால், அந்த கண்டக்டராவது எங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தால் நாங்கள் அதை காசை கொடுத்து போகிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் ஒரு பயணத்துக்காக 2 தடவை டிக்கெட் எடுக்கிறன்றது ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை. இன்றைக்கு நாடு இருக்கிற நிலைமையில யோசிச்சு பாருங்க, ஒரு பஸ் டிக்கெட்டுக்கு கணக்கை யோசிச்சு தான் நாங்கள் எடுக்க வேண்டிய, பயணத்தையே யோசிச்சு தான் செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நாட்டில் எத்தனையோ மாற்றங்கள், ஊழல் இல்லை, அது இல்லைன்றெல்லாம் கணக்கை சொல்லினேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு நடந்த சம்பவத்தால் நான் மட்டும் இல்லை, இன்னும் கன பேர் பாதிக்கப்பட்டீங்க, கன பேர் இதை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கணும். ஏன் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, ஏன் எங்களுக்கு இந்த வீண் முரண்பாடுகள்ன்றதுக்காக தான் கன பேர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறேன், இது காசுக்காக இல்லை. அந்த காசு என்பதற்கு அப்பால் என்ன போல கன பேர் பாதிக்கப்படக்கூடாத நல்ல எண்ணத்தில் உரிய தரப்பினர் இதில் விரைஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் என்ற ஒரு கோரிக்கையோடு தான் நான் இதை ஊடகங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். ராஜபக்ஷ கால குற்றச்செயல்கள் பற்றிய கோப்புகள் மாயம், கடும் கோபத்தில் அனுர, வெளியான பல அதிர்ச்சி தகவல்கள். ஜனாதிபதி அனுரவின் அடுத்த அதிரடி முடிவு, ஆரம்பமாகிறது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம். ஊழல்கள், இனவாதங்கள், ஒடுக்குமுறைகள், குற்றங்களை களைந்து புதிய நாட்டை உருவாக்கும் திட்டம். கடும் பீதியில் ஊழல்வாதிகள். சிக்கப்போகும் அரசியல் தலைகள். இன்று வெளியாகும் சர்ச்சைக்குரிய மதுபான சாலை அனுமதி பத்திர பட்டியல். பரபரப்பாகும் கிளிநொச்சி பார் விவகாரம். அர்ஜுனாவை நான் தாக்கவில்லை, குற்றச்சாட்டை நிராகரித்த சுஜித். பொய் கூறினாரா அர்ஜுனா? கட்டுநாயக்கவில் இருந்து சென்ற விமானத்தில் அவசர கதவை திறக்க முயற்சித்த வெளிநாட்டவரால் பதற்றம். ஏன் தெரியுமா? இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் கடும் எச்சரிக்கை. தமிழர் சிங்களவர் வேறுபாடின்றி தண்டிக்கப்படுவதாக அறிவிப்பு. சாவகச்சேரி பகுதியில் இருந்து சற்றும் வெளியேறாத வெள்ள நீர். கச்சாயூர் எல்லையில் வெள்ள நீர் வெளியேற்ற இளைஞர்கள் செய்த செயல். நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி. 2ஆம் கட்ட அஸ்வசும விண்ணப்பம். வெளியான முக்கிய அறிவிப்பு. எல்லை தாண்டி அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட காரைக்கால் மீனவர்களுக்கு வரும் 10ஆம் தேதி வரையில் விளக்கமறியல். பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவு. ஒரு துண்டு காகிதத்தை கூட பார்க்காமல் பேசிய ஜனாதிபதி அனுர. பிரதமர் வழங்கிய விளக்கம். 23 தமிழக கடற்றொழிலாளர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை. 3 படகோட்டிகளுக்கு 4 மில்லியன் அபராதமும் 6 மாத சிறையும். திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனலி தீவு கடற்றொழிலாளர்களை விடுவிக்க கோரி போராட்டம். மீனவ குடும்பங்கள் வெளியிட்ட அறிவிப்பு. அனுர அரசுடன் இணைய ஸ்ரீதரன் விதித்த நிபந்தனைகள். இதனை செய்தால் நாம் இணைவோம். பொய் கூறி பயணிகளை ஏமாற்றும் இலங்கை போக்குவரத்து சபை. பாதிக்கப்பட்டவர் ஆவேசம். வெளிவந்த பரபரப்பு காணொளி.